வணக்கம், நான் ரம்யா. thumbnail and title இருந்து கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ எதை பத்தின்னு. எஸ், ஐபேட் ப்ரோவோட அன்பாக்சிங் ப்ளஸ் ரிவ்யூ அதை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், இது வந்து பக்கா ப்ரொஃபஷனல் டெக் சேனல் கிடையாது. நான் ஒரு காமன் பர்சனோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்குமோ அதை தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயத்தையும் நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், நீங்கள் யூடியூப்பில் பார்க்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த அன்பாக்சிங் வீடியோஸ் எல்லாமே ஆல்ரெடி ஓப்பன் பண்ணதாக தான் இருக்கும். சரியா? அப்போ தான் கிரியேட்டர்ஸ் கண்டென்ட் மேக் பண்ண முடியும். ஸோ அதனால் ஆல்ரெடி அதை ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தான் நானும் இந்த ஐபேட் ப்ரோவை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். பட் இருந்தாலும் நான் ஆல்ரெடி எக்ஸ்ப்ளோர் பண்ண விஷயத்தை இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகேவா? டன். இப்போ வாங்க ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வால்பேப்பர் கொடுத்துருக்காங்க. அண்டு சைடில் ஐபேட் ப்ரோ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சைடு அவங்களோட ஆப்பிள் லோகோ இருக்குது. அதே மாதிரி இந்த சைடும் ஐபேட் ப்ரோ அண்ட் இந்த சைடு அவங்களோட லோகோ இருக்குது. ஸோ பாக்ஸுடைய பேக் சைடில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 128 GB, அதுக்கப்புறமா ஐபேட் ப்ரோ 12.9 inch 5th ஜென்ரேஷன், இதெல்லாம் இந்த டீட்டெயில்ஸ்லாம் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா வைஃபை ப்ளஸ் செல்லுலார் வெர்ஷன் தான் இது. ஸோ நம்ம சிம் கார்டும் இதில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். 5G சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாமா? ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இந்த கவர்லாம் இப்படி இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ஐபேட் எடுத்து வெளியில் வைக்கலாம். ஐபேட் ப்ரோ. இப்போ பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இதுக்குள்ளே இந்த பேப்பர் ஒர்க்ஸ் அண்ட் 20 watts அடாப்டர் சார்ஜர், அதுக்கப்புறமா USB-C கேபிள் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தோன்னா இந்த பின் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறமா ஆப்பிள் ஸ்டிக்கர்ஸ் அண்ட் யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த டீட்டெயில்ஸ், இந்த பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. அவ்வளோதான் இந்த பாக்ஸில் இருக்குது. இந்த பாக்ஸ் அப்படியே எடுத்து நம்ம ஓரமாக வச்சுட்டு இப்போ ஐபேடை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கவர் ஓப்பன் பண்ணிடலாம். எஸ், இதுதான் நம்மளோட ஐபேட் ப்ரோ 12.9 inch. ஃபஸ்ட் இதை ஆன் பண்ணிடலாம். இதே ஐபேட் ப்ரோவில் 11 inchும் இருக்குது. பட் நாங்கள் வாங்கினது 12.9 inch. வைஃபை மாடல் மட்டும் தனியாகவும் இருக்குது. பட் இது வைஃபை ப்ளஸ் செல்லுலார், அதாவது சிம் கார்டும் இதில் சப்போர்ட் பண்ணும், 5G சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா? இந்த ஐபேடோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா M1 சிப் தான். இது ரிலேட்டடாக ஆப்பிள் ஒரு ஆடு கூட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஆடை பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். மிஷன் இம்பாசிபிள் மாதிரியே இருக்கும் அந்த ஆடு. மேக்புக் ப்ரோவில் இருக்கக்கூடிய M1 சிப்பை எடுத்து இந்த ஐபேட் ப்ரோவில் இன்சர்ட் பண்ற மாதிரி அந்த ஆட் இருக்கும். M1 சிப் அப்படிங்கிறது ஆப்பிள் அவங்களே ஓனா மேனுஃபேக்சர் பண்ற சிப் அது. அதனால இந்த ஐபேட் ப்ரோவுடைய பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கும், ரொம்ப ஸ்பீடா இருக்கும் அப்படின்லாம் சொல்றாங்க. பட் அது உண்மைதான், ரொம்ப ஸ்பீடா தான் இருக்கு பெர்ஃபார்மன்ஸ். இந்த ஐபேடை பத்தி ஃபர்ஸ்ட் திங் சொல்லணும் அப்படின்னா டிஸ்பிளே தான் தி பெஸ்டா இருக்கு. மினி LED இதுல வருது, which means liquid retina XDR டிஸ்பிளே அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டிஸ்பிளே சூப்பராக இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா இதோட பிரைட்னஸ் தான். 1000 nits பிரைட்டாக இருக்கக்கூடிய இந்த 12.9 inch ஐபேட் ப்ரோ பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறோம், இல்லாட்டி ஒரிஜினல் பிளாட்ஃபார்ம் இந்த மாதிரி OTT மாதிரியான பிளாட்ஃபார்மில் நம்ம மூவி பார்க்குறோம் அப்படின்னா ஸோ இதோட பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா 1600 nits வரைக்கும் கொடுக்குது. ஸோ பிரைட்னஸ் வேற லெவலில் இருக்குது. அதுக்கப்புறமா இது செல்லுலார் வெர்ஷன் அப்படிங்கிறனால நம்ம சிம் கார்டும் இன்செர்ட் பண்ணிக்கலாம். சிம் கார்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 5G சப்போர்ட் பண்ணும். ஸோ 5G அப்படிங்கிறனால சூப்பர் ஸ்பீடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கேமரா பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இதில் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று ஒயிட் கேமரா அண்ட் இன்னொன்று அல்ட்ரா ஒயிட் கேமரா. ஒயிட் கேமரா பார்த்தீங்கன்னா 12 MP கொடுத்துருக்காங்க அண்ட் அல்ட்ரா ஒயிட் 10 MP. வைட் ஆங்கிளில் நம்ம ஃபோட்டோ எடுத்தோம் அப்படின்னா பயங்கர வைடாக வருது. ஸோ நீங்கள் வைட் ஆங்கிள் ஷாட்ஸில் நீங்கள் அதிகமாக ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரியான ஃபோட்டோஸ் உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா அப்போ கண்டிப்பாக இந்த ஐபேட் ப்ரோவில் இந்த வைட் ஆங்கிள் ஷாட்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சர் என்ன அப்படின்னா சென்டர் ஸ்டேஜ். ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மீட்டிங் அட்டென்ட் பண்ணும்போது இல்லாட்டி கிளாஸஸ்லாம் அட்டென்ட் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் நகர்ந்தாலுமே ஃபோக்கஸ் நம்ம மிஸ் ஆகிற மாதிரி தெரியும். பட் இதில் அல்ட்ரா வைட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கிறனால நம்ம எங்கே போனாலும் ஃபோக்கஸில் இருக்கிற மாதிரி, அதாவது அந்த ஃப்ரேமில் நீங்கள் கண்டிப்பாக இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபீச்சர் இந்த ஐபேட் ப்ரோவில் இருக்குது. போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் பார்த்தோம்னா ஃப்ரண்ட் கேமராவில் மட்டும்தான் நம்ம போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். பேக் கேமரா யூஸ் பண்ணி போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் நம்மளால் எடுக்க முடியாது. தண்டர்போல்ட் போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபீச்சரும் இதில் கொடுத்துருக்காங்க. நம்ம USB கேபிள் மூலமாக ஒரு பெரிய மானிட்டரோட ஐபேட் ப்ரோ கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம டேட்டாஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் அப்படின்னா ரொம்ப குயிக்காக செம்ம
ஸ்பீடாக ரொம்ப ஈஸியாக டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஐபேட் ப்ரோவை பற்றி இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சொல்லணும் அப்படின்னா ஸ்பீக்கர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4 ஸ்பீக்கர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே 2 ஸ்பீக்கர் இருக்குது, அதே மாதிரி இங்கே 2 ஸ்பீக்கர் இருக்குது, தெரியுதா? ஸோ நம்ம வந்து ஏதாவது ஒரு வீடியோஸ் பார்க்குறோம், இல்லாட்டி ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து ஒரு மூவிஸ் பார்க்குறோம் அப்படின்னா ஆடியோ குவாலிட்டி வந்து தி பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ அந்த லவுட்னஸ், அதாவது நல்ல லவுடாக இருக்குது. ஸோ ஆடியோ குவாலிட்டி பற்றி சொல்லணும் அப்படின்னா தி பெஸ்ட். அண்ட் ஆல்சோ 5 குவாலிட்டி மைக்ரோஃபோன்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு இல்லைன்னா ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு இது பக்காவாக இருக்கும். பேட்டரி பார்த்தீங்கன்னா 10 hours வரைக்கும் சார்ஜ் இருக்கும் அப்படின்னு இவங்களோட வெப்சைட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இன்னும் அந்த அளவுக்கு நான் யூஸ் பண்ணாதனால எனக்கு தெரியல. பட் இந்த மாடல் யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து 10 hours கிட்ட வருது, சார்ஜ் வந்து அந்த அளவுக்கு நிற்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இந்த ஐபேட் ப்ரோ வந்து நம்ம லேப்டாப் மாதிரியும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து கீபோர்ட் வேணும் அப்படின்னா மேஜிக் கீபோர்ட் இதுக்காகவே இருக்குது. ஸோ அந்த மேஜிக் கீபோர்டை வாங்கி நம்ம வந்து இது கூட கனெக்ட் பண்ணி லேப்டாப் மாதிரியும் இதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் நிறைய டிராயிங் பண்ணுவீங்க, டிஜிட்டல் ஆர்ட், இந்த மாதிரியான ஒர்க்கெல்லாம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்காகவே பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பென்சில் இருக்குது. ஸோ இந்த ஆப்பிள் பென்சில் 2nd generation அதை வாங்கி நம்ம டிராயிங், டிஜிட்டல் ஆர்ட் அந்த மாதிரியான பர்பஸ்க்கெல்லாம் இந்த ஐபேட் ப்ரோவில் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓவரால் இட்ஸ் a சூப்பர் ஃபீல். அதாவது இந்த மாதிரி ஒரு ஐபேட் ப்ரோலாம் நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கே வந்து ஒரு ஃபீல் வரும் இல்லையா? வாவ், சூப்பராக இருக்கே, செம்மையாக இருக்கே அப்படின்னு தோணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஃபீல் தான் இது கொடுக்குது எனக்கும். அண்ட் ஆல்சோ ஏன் வந்து இந்த ஆப்பிள் வந்து இவ்வளோ ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க, இந்த மாதிரியான ஐபேட் ப்ரோக்கு வந்து ஏன் இவ்வளோ ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா அந்த அளவுக்கு இது ஒர்த்தாக இருக்குது. ஸோ அதனால தான் இதோட ப்ரைஸும் வந்து அவ்வளோ அதிகமாக இருக்குது. அண்ட் சிம்பிளாக ஒரே வேர்டில் சொல்லணும் அப்படின்னா இட்ஸ் a டாப் நாச். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு ஐபேட் ப்ரோ வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் ரம்யா, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.